வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இந்த வீடியோவில் CSS யூனிவர்சல் செலக்டர் பற்றி பார்க்கலாம். யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் எல்லா எலமெண்ட்டையுமே வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். இது பர்டிகுலராக டைப் செலக்டரோ இல்லை ஐடி செலக்டரோ இல்லை கிளாஸ் செலக்டரோ மாதிரி இல்லாமல் எல்லா எலமெண்ட்டையும், அதாவது நம்ம HTML இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் செலக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த யூனிவர்சல் செலக்டரை நம்மளோட CSSல யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணணும், அதாவது நட்சத்திரக்குறி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம யூனிவர்சல் செலக்டருங்கிறத CSSல டிஃபைன் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டைப் செலக்டரான HTML எலமெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எல்லா எலமெண்ட்டையும், உங்களோட HTMLல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களால் எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லா எலமெண்ட்டுக்கும் பேடிங், பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க டாஸ்கில் செலக்ட் ஆல் தி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேபிளில் இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூனிவர்சல் செலக்டரை வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ யூனிவர்சல் செலக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு கொடுத்துட்டேன். இப்போது நான் என்டர் கிளிக் பண்ணுறேன், எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு CSSல யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த யூனிவர்சல் செலக்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணோம்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த யூனிவர்சல் செலக்டர் கூட மற்ற செலக்டரெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அண்ட் இங்கே யூனிவர்சல் செலக்டரை எப்படி மற்ற செலக்டர் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணோங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே A ஸ்பேஸ் ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு டிசெண்டன்ட் செலக்டர், ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு டிசெண்டன்ட் செலக்டர் பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே A வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து குறிக்குது. அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணோங்கிறதுக்காக நம்ம ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது A வந்துட்டு நம்மளோட பேராகிராஃப் டேக், P, A, அப்புறம் div இதெல்லாம் வந்துட்டு டைப் செலக்டரில் வரும். டைப் செலக்டர் பற்றியும் நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியலைன்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இங்கே P பேராகிராஃப் டேக்கை வந்துட்டு செலக்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் செலக்டர். அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டிசெண்டன்ட் செலக்டராக வரும், ஏன்னா ஒரு எலமெண்ட்குள்ளே இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து டிசெண்டன்ட் செலக்டர். வெறும் பேராகிராஃப் டேக்கை கொடுத்துருந்தாங்கன்னா அது டைப் செலக்டர். அண்ட் இந்த இடத்துல யூனிவர்சல் செலக்டரை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு 3 செலக்டர்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகுது. ஒன்று வந்துட்டு டைப் செலக்டர் பேராகிராஃப் டேக்கை குறிச்சிருக்கோம், இன்னொன்று வந்துட்டு யூனிவர்சல் செலக்டர் ஆஸ்டரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறதுக்கு டிசெண்டன்ட் செலக்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு செலக்டரும் கொடுத்து நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். பேராகிராஃப் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து டிசெண்டன்ட் செலக்டர்ன்ட்டு வரும். இப்போது P ஸ்பேஸ் ஆஸ்டரிஸ்க் இது என்ன பண்ணுன்னா, பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணும். அண்ட் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு புரியலைன்னா கம்பைன் செலக்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ul.fancy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ul.fancyங்கிற இந்த செலக்டர் என்ன பண்ணுன்னா, எந்தெந்த அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் அதோட கிளாஸ் நேம் ஃபேன்சின்னு வச்சுருக்கோ அது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணும். இங்கே பேசிக்காக டைப் செலக்டரையும் கிளாஸ் செலக்டரையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ்டரிஸ்க் என்ன பண்ணும், எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். எந்தெந்த அன்ஆர்டர் லிஸ்ட் எலமெண்ட்லாம் ஃபேன்சி அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சுருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் செலக்டரையும் நம்மளால் மற்ற செலக்டர்ஸ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, செலக்ட் எவ்ரிதிங் ஆன் ஏ பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பிளேட்டுங்கிறது HTML எலமெண்ட். ஸோ ஒரு HTML எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைப் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் எவ்ரிதிங் ஆன் ஏ பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூனிவர்சல் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது பிளேட்டுங்கிறது HTML எலமெண்ட், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைப்பை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் செலக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ டைப் செலக்டரையும் யூனிவர்சல் செலக்டரையும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ பிளேட், அது வந்து நம்மளோட டைப், ஸ்பேஸ், பிளேட்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணுறோம். யூனிவர்சல் செலக்டருக்கு நம்ம ஆஸ்ட்ரிஸ்க் சிம்பிளை வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ என்டர் கொடுக்குறேன். செலக்ட் ஆகிடுச்சு.